صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சர்க்காருடைய ஃபைசானை கொண்டு ஒவ்வொரு நாளும் திருக்கலிமாவை விளங்கி அதை புழங்கி அனுபவித்து வாழ வைக்கிறாங்க சர்க்கார் நாயகம். நம்ம இவ்வளோ நாளாக தொழுதோம், மற்ற அமல்கள் செஞ்சோம். சர்க்கார் நாயகம் அவங்க பாடத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க லா இலாஹ இல்லல்லா அந்த ஆபுதுல்லாஹ கன்னக தராஹு ஃபைன்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக். அதாவதுமா இஹ்சான் என்பது பார்ப்பதும் பார்க்கப்படுவதும். முதலாவது நாம் அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்குவது. இரண்டாவது நாம் அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்க முடியாவிட்டால் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வுடன் வணங்குவது. அப்போ இவ்வளோ நாளாக நம்ம சர்க்கார் நாயம் கரம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நினச்சோம் அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கான், நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அல்லாஹ்வை நம்ம எப்படி பார்க்கறது? இது என்ன புதுசாக இருக்கே? லா இலாஹ இல்லல்லாஹ். சர்க்கார் நாயம் பிச்சை போட்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். தொழுவ நிற்கிறோம் லா இலாஹ இல்லல்லாஹ். சர்க்கார் நாயம் கரம் பிடிச்ச புதுசில் லா இலாஹ இல்லல்லாஹ் எதுவுமே தெரில. அல்லாஹ்வை எப்படி நம்ம பார்க்கறது? அப்போ சர்க்கார் நாயம் கற்றுக் கொடுத்துட்டாங்க, ஃபைசானா போட்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அவங்களுடைய தாலீம் தல்கீன் முடியும் பிச்சை போட்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த முசல்லால மௌலா தானமா இருக்கான். முசல்லால எப்படி மௌலா இருக்காங்கிறத பார்க்க வச்சுட்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அதான் அல்லாஹ்வுடைய உஜூத் இல்லாம எந்த ஒரு வஸ்துவுமே இல்லைம்மா. நீ நிற்கிறையே, உன்னுடைய கால் இருக்கே, உன்னுடைய கால் சுயமா உன் கால் நிற்குதா? உனக்கு சுய தரிபாடு இருக்கா? கிடையாது. அல்லாஹ் உன்னை தரிபடுத்தி வச்சிருக்கா, நீ தரிபாடா இருக்க. நீ குனியறையே, உனக்கு சுய கூவத்து இருக்கா? கிடையாது. நீ பார்க்கறக்கு உனக்கு முன்னாடி ஒரு பொருள் காட்சிக்கு வருது, அந்த காட்சிக்கு வரக்கூடிய பொருள் சுயமா இருக்கா? கிடையவே கிடையாது. அல்லாஹ்ல மௌஜூதா இருக்கான். மௌஜூதா இருந்து அல்லாஹ்லேருந்து தன்னுடைய உஜூதை கொடுத்து அதை காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்க வச்சனால இப்போ என்ன, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் தக்பீர் கட்டி முசல்லாவை பார்த்தோம்னா மௌலா தான் தெரியுறான் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ எப்படி பார்க்கறது? நம்ம அல்லாஹ் நம்ம என்ன நினைச்சோம், அல்லாஹ்வெல்லாம் பார்க்கவே முடியாது, நம்மளால புறக்கண்ணால பார்க்க முடியாது லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் அகக்கண்ணால பார்க்க வைக்கிறது நம்ம சர்க்காரோட பிச்சையில பார்க்க வச்சுட்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். எப்படி எந்த அளவுக்கு பார்க்க வச்சுட்டாங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த சிருஷ்டியை பார்த்தாலும் மௌலாதானா இருக்கான். அதில் மிஸ்கீன் போன தடவை பல்லவட்டி மஜ்லிஸ்க்கு போகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் பிச்சையில் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த ஜுப்பாவை போடும் போது தான் பல விஷயங்கள் அனுபவிக்கிறாங்க சர்க்கார். நம்மளுடைய கோலம் ஃபஸ்ட்டு பேண்ட் ஷர்ட்டில் இருந்தோம். போன தடவை பல்லவட்டி மஜ்லிஸ்க்கு சர்க்கார் வரக்க பிச்சை போட்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். ஜுப்பா போட்டுட்டு மிஸ்கின் வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன், பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன் லா இலாஹ இல்லல்லாஹ். உட்காந்தோன்னா மிஸ்கின் பக்கத்தில் நிறையா சீட்டு காலியாக இருக்குது. மிஸ்கின் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தார், டிப்டாப்பாக இருக்கார், நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா டிப்டாப்பாக இருக்கார். உட்காந்தவர் இந்த மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், அதாவது இந்த மாதிரி நான் வந்தேன், பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. இது நம்ம நிறையா பேர் பார்த்துருப்போம், நிறையா இதில் கேள்விப்படுறோம். பஸ் ஸ்டாண்ட்லேயே இது மாதிரி நடக்கும் நிறையா. பேக்கெட்டில் இருந்த பர்ஸை பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் முஸ்லீமாக ஆக்ட் பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம இஸ்லாமியர்கள் சலாம் சொல்கிறதுக்கும் மாற்று மதத்தினர் சலாம் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும் நம்மளுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் அதை வித்தியாசமாக சொல்லுவாங்க. அவர் பேரை முஸ்லீம் பேரை சொல்லிக்கிறார் அவர், ஆனால் அது ஒரு வித்தியாசமான ஸ்லாங்கில் சொல்கிறார். இப்போ நம்ம முஸ்லீம் பேரை சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். முஸ்லீம் கால் இவர் கண்டிப்பாக போய் தான் சொல்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி உதவி செய்யுங்க பாய் அப்படின்னு. சர்க்கார் ஷூதை சாரி ஆக்கிட்டாங்க. அவர் என்னமோ இருந்துட்டு போட்டோம், காஃபிரா இருந்துட்டு போட்டோம், அவர் பொய் சொல்லட்டும், என்னவாவா இருக்கட்டும், ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி உதவி செய்யுங்கன்னு சொன்னோன்னே அவர்ல மௌலாதானே இருக்கிறான், மௌலாதானே கேட்குறான். சர்க்கார் ஒரு இதில் சொன்ன ஹதீஸில் ஒரு பயானில் சொன்ன இது ஞாபகம் வந்துச்சு. நான் வந்தனே உனக்கு அல்லாஹ் கேட்பானா, நான் வந்தனே உங்ககிட்ட, நீ என்ன புறக்கணிச்சிட்டியே அப்படின்னு நல்லா கேட்பானா. அப்படி எனக்கு தோணுச்சு மிஸ்கினுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ மௌலாவை தான் அங்கே சூது செய்ய வச்சாங்க. சூது செய்ய வச்சு உங்களுக்கு என்ன வேணும்,
இவ்வளோ வேணுமா, அவர் இவ்வளோ வேணுங்க எனக்கு 170 ரூபா தொகை கொடுங்க, நான் இங்கே போயிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எடுத்து கொடுக்க வச்சாங்க சர்க்கார் நாயம். அப்போ வந்து இப்படி வந்து மௌலாவை வந்து ஒவ்வொரு நம்மளுடைய நிலை எப்படி இருந்திருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்களாம் ஏமாத்துறவங்களாங்க. அவர் ஏமாத்துறவராக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், காஃபியராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஆனால் மௌலாவங்க அவர் கூட இருக்கிறான்ல, மௌலாவை ஷூ செய்ய வச்சாங்க சர்க்கார் நாயம். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் சர்க்காரோடைய அந்த ஃபைஸானை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் கஸ்டமர்கள்லேயும் சரி எல்லா இதுலேயும் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம மிஸ்கினுடைய நிலை அத்தா அம்மா சொல் பேச்சா மிஸ்கின் அதிகமாக கேட்க மாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்க சொன்னாங்கன்னா அது கேட்டிக்கு போட்டு செய்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் நாயமுடைய ஃபைஸானை கொண்டு இன்னைக்கு அம்மாவில் வந்து மௌலா ஷூ செய்ய வைக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்போ நம்மள்கிட்ட நிகழ்கிற மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் பிச்சையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க நம்மள வாழ்க்கையில். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் மௌலாவை ஷுஹூது செஞ்சு சர்க்காரோடைய தாலீமை புழங்கி அதை அனுபவிச்சு வாழ வைக்கிறாங்க சர்க்கார் நாயம். லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வளோ பெரிய இல்மை பிச்சை போட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் வந்து நம்மளை வந்து எப்படி படைச்சான், நம்ம அல்லாஹ் நம்ம கூட எப்படி ஐனா இருக்கான், ஜாத்து சிஃபாத் அஃபால் ஆசாரில் அல்லாஹ் நம்ம கூட எப்படி ஐனா இருக்கான், எதனால நம்ம அல்லாவை வணங்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம கல்பன் ஜிஸ்மன் ரூஹன் கல்பன் நம்ம அல்லாஹ் நம்ம கூட எப்படி இருக்கான் அப்படிங்கிற அந்த இல்மை சர்க்கார் நாயகம் பிச்சை போட்டாங்க. அதன்படி வாழ வைக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் நாயகம் பல பயானில் சொல்லி காமிப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அதாவது வந்து அல்லாஹ் மௌஜூத் பாக்கி சப் அதம்கோ கோய் வசன் நஹி ஹேமா அப்படின்னு சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்காரை ஒவ்வொரு தடவையும் நம்ம சந்திக்க வர போகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ், போன தடவை சந்திக்க வர போகும்போது கூட லா இலாஹ இல்லல்லாஹ் இதை தான் சொன்னாங்க சர்க்கார் நாயகம். அப்போது சர்க்கார் நாயகம் நம்மளுக்கு எந்த ஒரு எப்போ சந்திச்சாலும் நம்மளுக்கு ஒரு அவங்களுடைய அந்த ஃபைஸான நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அதை வாங்கக்கூடிய பாத்திரமா நம்ம தான் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளுடைய பலகீனத்தின் காரணமாக, நம்மளுடைய அந்த நம்மளுடைய மறதியின் காரணமாக, நம்முடைய பாவத்தின் காரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்காருடைய ஃபைஸான வாங்கிக்கக்கூடிய அந்த பாத்திரமா நம்ம பாத்திரம் இல்லை. அந்த இருந்தாலும் சர்க்கார் நாயகம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த பாவிக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த பாவி வாயில இருந்தும் லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவை பேச வச்சு தாலீம் பேச வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் மிஸ்கினுக்கும் எஜமா சொன்ன மாதிரி மிஸ்கினுக்கு இது வரைக்கும் பேசி எதுவுமே பழக்கம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்போ சர்க்கார் நாயகம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஃபைஸான கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவங்க தக்பீர் கட்டி நின்றோடனே எஜமான் தான் வராங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் எஜமான் சர்க்கார் நாயகம் சொன்னாங்கல்ல இப்போ கூட லா இலாஹ இல்லல்லாஹ் மௌலான்னு சிந்தனை பண்ணால் எங்கள் ஃபைஜி நாயகம் தாம்மா வராங்க அப்படின்னு. அப்போ மிஸ்கினுக்கும் அதே நிலையை தான் கொடுக்குறாங்க. மௌலான்னு சிந்தனை பண்ணால் எஜமான் தான் வராங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் தக்பீர் கட்டி நின்றோன்னே சர்க்கார் தான் வந்தாங்க. பல தடவை கனவுல வந்துட்டாங்க எஜமா. லா இலாஹ இல்லல்லாஹ் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம வந்து யார் மேலேயும் இவ்வளோ ஒரு நேசத்தை நம்ம தாய் தாப்பன் மேலே நேசத்தை செலுத்தியிருப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் மேலே நேசத்தை செலுத்தியிருப்போம். சர்க்கார் நாயகம் கரம் பிடிச்சதுக்கப்புறம் சர்க்கார் நாயகம் சிந்திக்காத நாளே இல்லை. அப்போ சர்க்கார் நாயகம் சோபத்தில் மௌலாவை தான் நம்ம சிந்திக்கிறோம். மௌலாவை தான் சிந்தனையில் தான் இருக்க வைக்கிறாங்க. அப்போ இந்த சர்க்கார் நாயகம் அந்த கொடுத்த உயரிய திக்கர் அல்லாஹு அல்லா திக்கர், இந்த அல்லாஹு அல்லா திக்கரை நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கும் போது அன்ஃபுஸ்லையும் நீ தாண்டா ரப்பே இருக்கு, ஆஃபாக்லையும் நீ தாண்டா ரப்பே இருக்கு இப்படின்னு செய்ய போகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் எஜமா வந்துடுறாங்க. எஜமான் தான் முன்னாடி காட்சிக்கு வராங்க. எஜமானில் வந்து லா இலாஹ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷூ செய்ய வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கிறத கண் கூட பார்க்க வைக்கிறாங்க. மௌலாவை பார்க்க வைக்கிறாங்க சர்க்கார் நாயகம். லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி சர்க்காருடைய ஃபைஸான் ஒவ்வொரு நாளும் நம்மளை சூழ்ந்து நம்மளை வந்து இந்த உலகத்தை வந்து விட்டுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் நாயகம் ஒரு பயானில் சொல்லி காமிச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் பையத்துடைய நோக்கம் என்னம்மா, லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் யாதே ஹக்கல் அத்தவாம் யாஃப்தே ஹக் சதா காலமும் அல்லாவை நினைவு கொள்வதும் அல்லாவை அடைந்து கொள்வதும் வது குரிஸ்ம ரப்பிக்க தபத்தல் இலைஹி தபுதீலா அதாவது வந்து அல்லாஹ்வுடைய பெயரை ஞாபகம் செய்யுங்கள், இன்னும் அனைத்தையும் விட்டு ஒதுங்கி அவன் பக்கம் சேர்ந்து விடுங்கள். அப்போ வந்து அவன் அனைத்தை விட்டு ஒதுங்கினா எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லா வியாபாரம் பார்க்க வேண்டாமா, மற்ற குடும்பத்தை விட்டு ஒதுங்கிடலாமா, இல்லை நம்ம சொந்தக்காரங்களை விட்டு ஒதுங்கிடலாமா, எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் உட்காந்து அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறது அப்படி இல்லை. உங்கள் கல்பால் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து இலாஹ் ஆக்கி வச்சுருக்கீங்களே, உங்கள் அத்தா ஒரு இலாஹ் ஆக்கி வச்சுருக்கீங்க, உங்கள் கடையை ஒரு இலாஹ் ஆக்கி வச்சுருக்கீங்க, ஒவ்வொருத்தரையும் இலாஹ் ஆக்கி வச்சுருக்கீங்க. இந்த இலாஹ் எல்லாத்தையும் எடுத்துருங்க, இது எல்லாத்தையும் ஒதுக்கி
அல்லாவின் பக்கம் நீங்கள் தவஜு செலுத்தி அல்லாவை வந்து அடைஞ்சுக்கோங்க அப்படின்னு சர்க்கார் நாயகம் நம்மளுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படி ஒவ்வொரு நாளும் சர்க்கார் வந்து அந்த திருக்கலிமாவை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவித்து வாழ வைக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். மிஸ்கீனை ஒவ்வொரு சர்க்கார் பிச்சையில் ஒவ்வொருத்தரையும் பாட்டு எழுத சர்க்கார் வைப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். பாட்டு எழுதுறதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் நாயகம் கொடுப்பாங்க. நம்ம எழுதுவோம், அதை வந்து நம்ம சுயமாக எழுதுகிறோம் அப்படின்னு ஒரு கல்வியில் வந்துடும். இவ்வளோ நாளாக நம்ம அப்படி தான் எல்லாத்தையுமே நினச்சிட்டு இருந்தோம். நாம தான் செய்கிறோம், நான் தான் வியாபாரம் பார்க்குறேன், நான் தான் இது செய்கிறேன், நான் தான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், இப்படி நினச்சி நம்ம வந்து எழுத ஆரம்பித்தோம்னு சொன்னோம்னா லா இலாஹ இல்லல்லாஹ் அது ஒரு வாரம் ஆனாலும் சரி, 10 நாளானாலும் சரி, ஒரு மாதமானாலும் சரி, அது வார்த்தைகள் வரவே வராது. சர்க்கார் கொடுக்க மாட்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் ஒரு சில நேரம் சர்க்கார் கொடுப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு உட்காந்தோம்னா வெறும் 10 நிமிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த மொத்த அந்த ஃபைசானையும் சர்க்கார் கொட்டிடுவாங்க. அதை கண் கூட பார்க்க வைக்கிறாங்க சர்க்கார் நாயகம். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படி இப்போ வந்து இது மாதிரி வந்து சர்க்கார் நாயகத்துடைய அந்த தாலிமாத்துகளை, அவங்களுடைய ஃபைசானை, அவங்களுடைய அந்த திருக்கலிமாவுடைய விளக்கத்தை அவங்க நமக்கு சொல்லி தந்த மாதிரி அதை பயன்படுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை சர்க்கார் பிச்சையில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.